லேவியராகமம் 8ஆம் அதிகாரம், Leviticus chapter 8. Shall we read verse 10 to 15? 10லிருந்து 15 வரை நாம் வாசிக்க கேட்போம். பின்பு மோசே அபிஷேக தைலத்தை எடுத்து வாசல் ஸ்தலத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி அதில் கொஞ்சம் எடுத்து பலிபீடத்தின் மேல் 7 தரம் தெளித்து பலிபீடத்தையும் அதன் சகல பனிமூட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் பரிசுத்தப்படுத்தும்படிக்கு அபிஷேகம் பண்ணி அபிஷேக தைலத்திலே கொஞ்சம் ஆரோனுடைய சிரசின் மேல் வார்த்து அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அபிஷேகம் பண்ணினான். பின்பு மோசே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே ஆரோனின் குமாரரை வரவழைத்து அவர்களுக்கு அங்கிகளை உடுத்தி இடைக்கச்சல்களை கட்டி குல்லாங்களை தரித்து பாவ நிவாரண பலிகான காளையை கொண்டு வந்தான். அதனுடைய தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அது கொல்லப்பட்டது. மோசே அதன் இரத்தத்தை எடுத்து தன் விரலினால் பலிபீடத்தின் கொம்புகளின் மேல் சுற்றிலும் பூசி பலிபீடத்திற்காக பிராயச்சித்தம் செய்து மற்ற இரத்தத்தை பலிபீடத்தின் அடியில் ஊற்றிவிட்டு அதன் மேல் பாவ நிவிர்த்தி செய்யும் பொருட்டு அதை பரிசுத்தப்படுத்தினான். Today my sermon title is Sanctification. பரிசுத்தப்படுத்துதல். பிரியமானவர்களே, பரிசுத்தமாக்கப்படுதல். It calls sanctification. ஒரு பரிசுத்தம் இருக்க பிரியமானவர்களே, இந்த பாகத்தில் மோசேயானவர் ஆரோனையும் ஆரோனுடைய மகனையும் பரிசுத்தப்படுத்துகிறார். பரிசுத்தமாக்கப்படுதல் இந்த அதிகாரத்தில் பாவ நிவர்த்தி, ஒரு பிராயச்சித்தம் தேடுவதற்கு ஒரு பரிசுத்தம் ஆக ஆண்டவர் ஆரோனை தனியாக அந்த ஊழியத்திற்கு பிரித்தெடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த பரிசுத்தமாக்கப்படுதல், sanctification is a word remind us what God is set apart from everything that is unholy. எது பரிசுத்தம் இல்லாதவர் இருக்கிறதோ அந்த பரிசுத்தம் இல்லாத காரியத்தில் நாம் பிரித்தெடுத்து எடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம கிருபையின் பிரசங்கத்தை நம்ம கேட்டிருப்போம், விசுவாசத்தின் பிரசங்கத்தை நம்ம கேட்டிருப்போம், சுகமளிக்கும் பிரசங்கத்தை நிறைய வாட்டி நம்ம கேட்டிருப்போம். பிரியமானவர்களே, நல்ல ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் பிரியமானவர்களே, ஒரு உச்ச கட்டத்தில் நாம் முன்னேற வேண்டும் என்று சொல்லி பல பாடுகளில் பல சுகமளிக்கிறதே பேய் நோய்கள் விடுதலை பிரசங்கத்தை நாம் கேட்டிருப்போம். ஆனால் பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய ஜனங்கத்தில் விரும்பக்கூடிய ஒரே ஒரு காரியம் அது உண்டென்றால் பரிசுத்தம். இந்த பரிசுத்தத்தை கர்த்தர் நம்மிடத்தில் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். You must be holy. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் சில நேரத்தில் நீங்கள் பார்த்திருக்கின்ற வேதத்தில் பரிசுத்தத்தை பற்றி கண்டிப்பாய் அவர் உணர்த்துகிறார். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பரிசுத்தம் இல்லாதவர்கள் தேவனை தரிசிக்க முடியாது என்று ஆண்டவர் வசனத்தில் கூறியிருக்கிறார். அல்லேலூயா. Even a seventh day God blessed the day and sanctify the day. வாசிக்க கேட்போம். Genesis chapter 2 verse 3. வாசிங்கள். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்க கேட்போம். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். பாருங்க, தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அது பரிசுத்தமாக்கினார். அல்லேலூயா.
ஆண்டவர் எல்லாவற்றையும் திட்டம் போட்டு, God has planned everything. He has planned everything. அவர் எல்லாவற்றையும் திட்டம் போட்டு 6வது நாட்களிலே செய்து முடித்து 7வது நாட்களிலே அவர் ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். Our God is, He always bless. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பிரியமானவர்களே அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நீங்க யாருக்கு ஆசீர்வாதம் இன்னைக்கு வேண்டும் என்று கேட்டால் பிரியமானவர்களே, if you want to be blessed by God, come to church on Sunday. Hallelujah. பிரியமானவர்களே, பெரும்பாலும் பாருங்க நிறைய கூட்டத்தில் அட்டென்ட் பண்றாங்க, ஆனால் முக்கியமான ஆண்டவர் பிரித்தெடுத்து பரிசுத்தப்படுத்தின ஞாயிற்றுக்கிழமையை விட்டுறாங்க. ஹல்லேலூயா. இந்த ஞாயிற்றுக்கிழமை தேவன் ஆசீர்வதிக்கிற ஒரு நாள். அதனுடைய ரகசியங்களை நீங்கள் தெரிந்து கொண்டால் பிரியமானவர்களே, ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க. பிரியமானவர்களே, சபை கூடுதலை விட்டு விடாதீங்கள். சபை வருகிறது ரொம்ப ரொம்ப அது முக்கியமானது. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கிற நாள். இந்த ஆசீர்வாதத்தை விட்டுவிடக்கூடாது. பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வாதம் ஆண்டவர் சொல்றாரு, அவர் ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துகிறார். அந்த நாள் நம்ம செய்கிற காரியங்கள், நம்ம கொண்டு வருகிற ஒவ்வொரு காணிக்கைகள், பிரியமானவர்களே, நம்ம கொண்டு வருகிற நம்முடைய இருதயத்தை, நம்ம கொண்டு வந்திருக்கிற நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துகிற ஒரு நாள். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டே. எத்தனையோ கூட்டங்களை நீங்க அட்டென்ட் பண்ணலாம், ஆனால் ஞாயிற்றுக்கிழமை தேவன் தம்முடைய பிள்ளைகள் வருவார் என்று ஆசீர்வதிக்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நாள். He want to bless the family. என்னத்துக்கு? ஆண்டவரே, என் வாழ்க்கை அழுக்கு கர்றப்பட்டு இருக்கிற வாழ்க்கையில நாம் பரிசுத்தமாய் ஆவதற்கு உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும். என்ன பரிசுத்தப்படுத்துங்க. அதனால தான் நம்முடைய சபையில பிரியமானவர்களே, நம்ம ஒவ்வொரு நாளும் பாவ அறிக்கை செய்யறோம். அந்த நாட்களில் ஆடு, கோழி, மாடு, இப்படிப்பட்ட ஒவ்வொரு பிராணிகளை பிரியமானவர்களே அந்த நாட்களிலே பலிபீடத்தில் கொண்டு வந்து அதை தகர்த்து பிரியமானவர்களே அது பாவ நிவார்த்தி செய்றாங்க. இன்றைக்கு அது செய்யவே தேவையில்லை. பிரியமானவர்களே, நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக ஆண்டவரே பரிசுத்தமானார். ஹல்லேலூயா. வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது பிரியமானவர்களே, யோவான் 17வது அதிகாரத்தில் ஆண்டவரே, இவர்கள் பரிசுத்தமாக்கப்படுவதற்கு நான் என்னை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுகிறேன். எப்படி? தன்னுடைய ஜீவனை தந்தார். ஏன்? பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, ஆண்டவரோடு கூட வாழ்வதற்கு. ஆண்டவர் நமக்கு பரலோக ராஜ்யத்திற்கு செல்வதற்கு பரிசுத்தம் ரொம்ப தேவை. இந்த பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. சினிமா, பாடல்கள், உலக காட்சிகள், அருவருப்பான நடனங்கள், இப்படி எல்லாம் பார்த்து கொண்டு பிரியமானவர்களே தேவனிடத்தில் நம்ம பரிசுத்தமாய் வாழ முடியாது. நம்முடைய இருதயம் கரைப்பட்டு பிரியமானவர்களே இப்படிப்பட்ட உலகத்தில் ஜீவிக்கிற நமக்கு பரிசுத்தம் தேவை. We must be set apart. நமக்கும் உலகத்திற்கும் தனியாய் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு காரியம்தான் பரிசுத்தம். அதற்காகத்தான் ஆண்டவர் ஆரோனையும் தன் குமாரனையும் பிரித்தெடுக்கிறார். தேவன் தம்முடைய பிள்ளைகளை விரும்புகிற ஒரே ஒரு பெரிதான காரியம் பரிசுத்தம். பேசுவதில் பரிசுத்தமா இருக்கணும், நடக்கையில பிரியமானவர்களே செய்யும் காரியங்களில் ஒவ்வொரு காரியத்திலும் பரிசுத்தத்தை ஆண்டவர் விரும்புகிறார். உடுத்தல்ல கூட ஆண்டவர் பரிசுத்தத்தை விரும்புகிறார்.
யோசுவா யோர்தான் நதியை தாண்டுவதற்கு முன்பாகவே, அதை கடப்பதற்கு முன்பாகவே ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். ஜோசுவா சாப்டர் 3 verse 5 நீங்க பார்த்தீர்கள் என்றால் பிரியமானவர்களே, அங்க யோசுவா சொல்லுகிறார், அந்த யோர்தான் நதியை கடப்பதற்கு வாசிக்க கேட்போம். ஜோசுவா சாப்டர் 3 verse 1 to 5 1லிருந்து 5 வரை நாம் வாசிக்க கேட்போம். அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அவனை வரும் சித்தீமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே ராத்தங்கினார்கள். 3 நாள் சென்ற பின்பு அதிபதிகள் பாளையம் எங்கும் போய் ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களும் கண்டவுடனே நீங்கள் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 மூல தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அற்புதம் நடக்கிறதுக்கு நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் பெரிதான காரியமா இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு யோசுவா, இஸ்ரவேல் ஜனங்கள், மூப்பர்கள், லேவியர்கள் எல்லாம் யோர்தான் நதியை கடக்க வேண்டும். அன்றைக்கு பிரியமானவர்களே, அவர்கள் கால் பட்டவுடனே அந்த தண்ணி, மேலிருந்து வந்த யோர்தான் தண்ணி அப்படியாக நின்றது. அற்புதம் நடந்தது. அப்போ அந்த அற்புதம் நடக்கிறதுக்கு பிரியமானவர்களே, அந்த பரிசுத்தம் ஆண்டவர் தேவையாக இருந்தது. பரிசுத்தமான காரியம் இருக்கும் பொழுது, பரிசுத்தமாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் வல்லமையாக கிரியை செய்யும். அப்போ இங்க யோசுவா சொல்லுகிறாரு, நீங்க இன்னைக்கு பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இந்த பரிசுத்தம் இருந்தால்தான் ஆண்டவருடைய அற்புதம் நடக்கும். அப்பனா என் வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்காததற்கு காரணம், நான் பரிசுத்தமாய் இல்லை, நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கல, நான் ஜெபம் செய்யல, ஆண்டவருடைய சமூகத்தில் நான் அவருடைய உறவுல நான் சரியா இல்லாததுனால என் வாழ்க்கையில இன்னும் அற்புதம் நடக்காதபடிக்கு இருக்கிறது. ஆண்டவரே, நான் என்ன செய்ய ஆண்டவரே வேண்டும் என்று இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஏன் எந்த இடத்துல பரிசுத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்? ஹல்லேலூயா. பரிசுத்தமா ஜீவன் பண்றது எப்படி பாஸ்டர்? ரொம்ப கஷ்டம் பாஸ்டர். இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு வரேன், ஆனா நாளைக்கு திருப்பியும் போய் அந்த பாவத்தில் விழுந்துலேன். கண்களின் இச்சையிலிருந்து என்னால் விடுபட முடியல, கோபத்திலிருந்து என்னால் விடுபட முடியல, கெட்ட வார்த்தையில் நான் பேசுகிற ஒவ்வொரு கெட்ட வார்த்தையில் என்னால் விடுபட முடியல. அதனால பிரியமானவர்களே, அநேக காரியங்களில் கசப்பில் என்னால் விடுபட முடியல. இது எப்படி நான் பரிசுத்தமாக இருக்குது? ரொம்ப இது சாத்தியமா? பரிசுத்தமாக வாழ்ந்து கூடுமா? அல்லேலூயா. பிரியமானவர்கள், நீங்கள் கேட்டீர்கள். இன்னைக்கு ஒரு கேள்வி நீங்கள் கேட்குறீங்க, பரிசுத்தமாக ஜீவிப்பது ரொம்ப கஷ்டம். ஒரு ரகசியம் பிரியமானவர்களே, அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எந்த மனுஷனாலும் தன் சொந்த முயற்சினாலே பரிசுத்தமாய் வாழ முடியாது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய உலகத்தில் நம்ம ஏறெடுத்து பார்த்தால் எத்தனையோ முனிவர்கள், சித்தர்கள், எத்தனையோ மத போதகர்கள், எத்தனையோ ரிலிஜன் பீப்புள் என்ன தெரியுமா செய்கிறாங்க? தன்னுடைய சரீரத்தை நான் இப்படியாக நான் ஆண்டவருக்கு கொடுத்தால், நான் தன்னுடைய சரீரத்தை இல்லை முள்ளையோ இல்லை மற்ற காரியத்திலோ என்னை கீறி கொண்டு இரத்தத்தை கொடுத்து பிரியமானவர்களே நான் பலி கொடுத்தால் அது எனக்கு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை கிடைக்கும் என்றால் அது முடியாது. ஆமேன். நம்முடைய மாம்சத்தை நம்ம எவ்வளவு அர்ப்பணித்து நாம் பரிசுத்தமாக்க கொடுத்தாலும் பிரியமானவர்களே அது கூடாத காரியம். தேவனால் மட்டும் நம்மை பரிசுத்த வாழ்க்கையிலே நடத்த முடியும். ஏனென்றால் கர்த்தர் ஒருவரே பரிசுத்தர். ஹல்லேலூயா.
பிரியமானவர்களே, வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே, யாத்திராகமும் 19வது அதிகாரம் 10வது வசனம் துவங்கி 15 வரை. Exodus chapter 19 verse 10 to 11. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து. பாருங்க, நம்ம உடுத்துற உடையில கூட ஆண்டவர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். ஆமென். அவர்கள் வஸ்திரங்களை தோய்த்து, let them wash their clothes. வாசிக்க கேட்போம். அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவார்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாய் சீனாய் மலையின் மேல் இறங்குவார். ஜனங்களுக்கு சுற்றிலும் நீ ஒரு எல்லை குறித்து அவர்கள் மலையில் ஏறாதபடிக்கு அதன் அடிவாரத்தை தொடாதபடிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று அவர்களுக்கு சொல். மலையை தொடுகிறவன் எவனும் நிச்சயமாகவே கொல்லப்படுவான். ஏன்னா பரிசுத்தம் இல்லாம யாரும் போய் மலையை தொட்டா செத்துருவாங்க. அடுத்தது வாசிக்க, ஒரு கையும் அதை தொடலாகாது. தொட்டால் நிச்சயம் கல்லறி உண்டு, அல்லது ஊடுருவ ஏயுண்டு சாக வேண்டும். மிருகமானாலும் சரி, மனிதன் ஆனாலும் சரி, உயிரோடே வைக்கப்படலாகாது. எக்காலம் நெடும் தொனியாய் தொனிக்கையில் அவர்கள் மலையின் அடிவாரத்தில் வர கடவார்கள் என்றார். மோசே மலையிலிருந்து இறங்கி ஜனங்களிடத்தில் வந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தினான். அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தார்கள். அவன் ஜனங்களை நோக்கி, 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருங்கள், மனைவியின் இடத்தில் சேராதிருங்கள் என்றான். பாருங்க, இந்த சில நிபந்தனைகளை ஆண்டவர் வைக்கிறார். நாம் பரிசுத்தமாய் இருப்பதற்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி வஸ்திரங்கள், சில காரியங்களை ஆண்டவர் அங்கு வலியுறுத்துகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறவர். பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில தேவை. ஆண்டவருடைய கிறிஸ்தியனா நம்முடைய விசுவாசத்தில் மட்டும் நிலைத்திருக்கிறது மட்டுமல்ல, ஆண்டவருடைய இரக்கத்தில் நான் மன்னிப்பு பெற்று ரட்சிப்பு அடைந்து நான் ஆண்டவருடைய சமூகத்தில் பாவ மன்னிப்பு அடையப்பட்டவனாய் மட்டும் வாழாமல் படிக்கு. பிரியமானவர்களே, we must live a holy life. நம்ம ஆண்டவரிடத்தில் பரிசுத்தமாய் வாழ்வது தான். பாருங்க, we must do our part and rest God will do his part. அப்படின்னா 2 பேரும் ஒத்து போக வேண்டும். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய காரியங்களை செய்யும் பொழுது தான் பிரியமானவர்களே ஆண்டவர் மற்ற காரியங்களை செய்ய முடியும். If you prepare yourself to sanctify, ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன ஆண்டவரை பரிசுத்தப்படுத்துவதற்கு, என்ன சுத்திகரிக்கிறதுக்கு சில காரியங்களை ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிற காரியங்கள், உமக்கு பிடிக்காத காரியங்கள், ஆண்டவரே நீங்கள் அருவருக்கிற காரியங்கள், பொய் நாவு, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம், கசப்பு, கோபம், சண்டை, சச்சரவு, கலாத்தியர் புஸ்தகங்களை நம்ம பார்க்கலாம். எத்தனையோ மாம்சத்திற்கு ஒரு காரியத்தில் ஆண்டவரே கொஞ்சம் நான் என்னை விட்டு கொடுக்குறேன் ஆண்டவரே, கொஞ்சம் எனக்கு பரிசுத்தத்தை ஆண்டவரே என் வாழ்க்கையில் என்னை பரிசுத்தமாக்க எனக்கு உதவி செய்யலாம் என்று நம் ஜெபம் செய்தால் நம்முடைய பாட்டை ஆமீன். சில வேளையில் பிரியமானவர்களே நம்ம சினிமா பாட்டில் ரொம்ப அதை கேட்டு ரொம்ப நம்ம இருக்கலாம். சில சினிமா படங்களை பார்க்கலாம். பிரியமானவர்களே, சில தேவையில்லாத இடத்திற்கு நம்ம போய் அங்கே கால் வைக்கலாம். சண்டை சச்சரவுகள் இருக்கிற இடத்துல, நம்ம பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்துல, பாவிகளுடைய வழியில் நில்லாமல் நம்ம இரவும் பகலும் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய வசனத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிற. அப்போ என்னென்ன பரிசுத்தப்படுவதற்கு சில காரியங்களை நான் ஆண்டவருக்காக விட்டு கொடுக்குறேன். ஆண்டவரே நான் ரொம்ப கோவப்படுவோம்னு, ஆனால் அந்த கோவத்தை ஆண்டவரே நான் விட்டு கொடுக்குற ஆண்டவர், இனிமேல் கோவப்படாதபடிக்கு ஆண்டவர் இன்னைக்கு நான் ஜெபம் செய்கிறேன். நீங்கள் ஜெபம் செஞ்சு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க, அடுத்தது ஆண்டவர் இருதயத்தில் ஒரு சமாதானத்தை தருவார். ஏன் நம்ம ஒரு காரியம் செய்கிறோம், என்னத்துக்கு? we prepare ourselves. என்னத்துக்கு? for sanctify.
ஆண்டவரே என்னை சுத்திகரிக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கும் பொழுது அடுத்த காரியம் ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மை பரிசுத்தப்படுத்துவார். Not because of our own strength, but when we wait upon the Lord, God will bless. God will lead us in a holy path. ஆண்டவர் அந்த பரிசுத்தத்தை தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, முன்ன தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் வேதத்தை படிக்காதபடிக்கு ஜெபிக்காதபடிக்கு ஆண்டவருடைய உறவு, ஆண்டவர் பரிசுத்தமானவர் ஆச்சு. அந்த பரிசுத்தமானவர் எப்படிப்பட்டவர்? அவரிடத்துல நான் அவரை போல பரிசுத்தமா இருக்க நம்ம வாஞ்சிக்காதபடிக்கு எத்தனையோ நேரங்களை ஆண்டவருக்காக என்ன செய்கிறோம்? பிரியமானவர்களே, அதை நாசப்படுத்துறோம். ஆமென். அதை செலவழிக்கிறோம் வீணான உலகத்தின் காரியத்திற்கு. ஆனால் அதான் ஆண்டவரே, இன்னைக்கு நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன். ஆனால் உங்கள் சமூகத்தில் வந்து உங்களை போல பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு என் வாழ்க்கையில் சில காரியங்களில் அசுத்தமான காரியங்கள், ஆண்டவர் உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள், இந்த உலக பேச்சு, இந்த உலக காரியங்களை நான் விட்டு கொடுக்குறேன் ஆண்டவரேன்னு ஒரு ஸ்டெப் எடுத்து கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துவார். அப்போ நம்ம நினைக்க மாட்டோம், நம்மளுக்குள்ளாக ஒரு எண்ணங்கள் ஆண்டவர் என்ன செய்வார்? உருவாக்குவார். இந்த விருப்பங்களையும் கிரியைகளும் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் உருவாக்குறார். எப்போ? நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் போய் ஒப்பு கொடுக்கும் பொழுது. எப்படி பார்வோன் இந்த ஆரோன் ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தது போன, நான் ஆண்டவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவன். அதனால தான் கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்து அல்லாதவர்களுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, 2 Chronicles chapter 31, கிங் எசேக்கியா வாசிக்க கேட்போம். கன்சர்னிங் ஸ்டோர் ரூம்ஸ், அங்கே இருக்கிற தேவ ஆலயத்தில் உள்ள இந்த காரியங்கள் எல்லாம் பாருங்க. உடுத்துல ஒரு பரிசுத்தம், ஆமென். இருதயத்தில் ஒரு பரிசுத்தம் பாருங்க. தங்குற இடத்துல கூட, வாசம் செய்கிற ஒரு இடத்துல பரிசுத்தம் ரொம்ப தேவை. வாசிக்க கேட்போம். இங்கே வாசிங்கள். 2 Chronicles chapter 31 verse 11 to 12 வாசிங்க. அப்பொழுது எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்தில் பண்டசாலைகளை ஆயத்தப்படுத்த சொன்னான். அவர்கள் அவைகளை ஆயத்தப்படுத்தின பின்பு அவைகளில் காணிக்கைகளையும் தசம பாகத்தையும் பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகளையும் உண்மையாய் எடுத்து வைத்தார்கள். அடுத்தது, அவைகளின் மேல் லேவியனாகிய கொனானியா தலைவனும் அவன் தம்பியாகிய சிமேயு 2 வதுமாய் இருந்தார். 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 18, அவர்களுடைய எல்லா கூட்டத்தின் அட்டவணையிலும் எழுதப்பட்ட அவர்களுடைய எல்லா குழந்தைகளும் மனைவிகளுக்கும் குமாரருக்கும் குமாரத்திகளும் பங்கு கொடுத்தார்கள். அவர்கள் பரிசுத்தமானதை உண்மையின்படி பரிசுத்தமாய் விசாரித்தார்கள். 20-21 வாசிக்க கேட்போம். இந்த பிரகாரமாக எசேக்கியா யூதாவெங்கும் நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தான். அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கு கற்பனைகளை அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்திப்பட்டான். எல்லா காரியத்திலும். பிரியமானவர்களே, இந்த எசேக்கியா ராஜா விசாரிக்கிற காரியத்தில், கொடுக்கிற காரியத்தில், எடுத்து வைக்கிற காரியத்தில் எல்லாம் பரிசுத்தமா இருந்து உண்மையாய் ஆண்டவருக்கு, ஆண்டவரே நான் உங்களுக்கு உண்மையாய் செய்கிற ஆண்டவர் என்று சொல்லி ஹல்லேலூயா ஜனங்களுக்கு ஹல்லேலூயா கட்டளையிட்டார். ஜனங்களை பரிசுத்தமாய் உண்மையாய் விசாரிக்க. ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஜான் 17வது அதிகாரம், யோவான் 17, அந்த 17வது வசனம் துவங்கி 18 வரை நம் வாசிக்க கேட்போம். ஆண்டவரிடத்தில் இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் என்னத்தை அவர் ஜெபம் செய்கிறார்? ஹல்லேலூயா. What did Christ ask his father to do for this? வாசிக்க கேட்போம். For his people.
உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் ஆண்டவர். உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய வசனமே சத்தியம். அப்பனா ஆண்டவர், நல்ல கவனிங்க, நம்ம பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வார்த்தை நம்ம ஒவ்வொரு நாளும் படிக்கும் பொழுது, சங்கீதம் 19 சொல்லப்படுகிறது, ஆண்டவருடைய வசனம் நம்ம என்ன செய்யும்? பரிசுத்தமாக்கும். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க கேட்க, அதை படிக்க படிக்க, பிரியமானவர்களே, டெஃபினெட்லி நான் சொல்றேன், நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். உங்களுடைய இருதயத்தில் ஏதோ ஒரு கிரியை இங்க நடக்கும். எந்த கிரியை? இந்த அசுத்தத்தை விட்டுவிடு, இந்த அசுத்தத்தில் நீ நிலைத்திருக்காதே என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கும். That's why we need to meditate the word of God, and it will sanctify you. அது என்ன செய்யும்? அந்த வார்த்தை நம்மை பரிசுத்தப்படுத்தும். ஐயா, விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை நான் பரிசுத்தமாக்கப்பட, இங்க யாரு நம்ம எல்லாரும் பெர்ஃபெக்ட்டா இல்லைங்க. nobody is perfect, only God is perfect. எல்லாரிடத்திலும் ஒரு பலவீனம் இருக்கிறது. எல்லாரிடத்திலும் யாரும் பாவிகள் அல்ல என்று சொல்ல முடியாது. எல்லாரும் பாவிகள். ஆனால் பரிசுத்தமாக்குவதற்கு, நான் இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதற்கு, நான் இன்னொரு காரியம் மேல செய்வதற்கு ஆண்டவரத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே எனக்கு செய்யுங்க ஆண்டவரே. எப்பொழுதும் நம்ம என்னத்தை பற்றி கேட்குறோம்? என் வேலையில் ஆசீர்வாதமாக இருக்கணும், என் வேலையின் காரியத்தில் நான் முன்னேறணும், எனக்கு என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும், எனக்கு பிரச்சனை வரக்கூடாது, எனக்கு சுகம் வேண்டும், எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கு நடக்கணும் என்று சொல்லுவோம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம காத்ததற்கு, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுவதற்கு, இன்னும் நான் பரிசுத்தமாவதற்கு என்ன பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே, எனக்கு பரிசுத்தம் வேணும் என்று கேட்டிருக்கிறோமா? ஹல்லேலூயா. இனிமேல் கொண்டு நாம் கேட்போம் பிரியமானவர்களே, ஆண்டவரே எனக்கு இந்த பரிசுத்தம் வேணும். ஏன்னா நாம் பிளெஸ்ஸிங்காக இருக்கிறதுக்கு பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த 7வது நாள் பிரியமானவர்களே அவர்கள் என்ன செய்தார்? ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தினார். ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 18வது வசனம், John chapter 17 verse 18 வாசிங்களேன். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். 19 verse 19 வாசிக்க கேட்போம். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தான் பரிசுத்தமாக்குகிறேன். அப்பனா நம்ம பரிசுத்தப்படுவதற்கு ஆண்டவர் பரிசுத்தமாக்கி என்ன செய்கிறார்? அவரே பரிசுத்தமாக்குறதற்கு சிலுவையிலே ஜீவனை தந்தார். ஹல்லேலூயா. அப்பனா அந்த பரிசுத்தம் நான் எவ்வளோ வேணாலும் ட்ரை பண்ணலாம். 7 நாள் நான் உபவாசம் எடுக்கலாம், 10 நாள் நான் உபவாசம் எடுக்கலாம். பிரியமானவர்களே, நானும் சர்ச்சுக்கு வரலாம். எஸ் பிரியமானவர்களே, 40 நாள் நான் உபவாசம் எடுக்கலாம். நான் ஆண்டவருக்காக சில சாப்பாடை நான் ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய திறமைகளில் நம்முடைய பலத்தினால எதை வேணாலும் செய்யலாம் பிரியமானவர்களே. ஆனால் ஆண்டவர் இல்லாமல் அவர் கொடுக்குற பரிசுத்தம் தான் நமக்கு நிலைத்திருக்கும். ஹல்லேலூயா. நம்மளே சொந்தமாக முயற்சி எடுத்து we can try with our own energy to perform holiness. ஹல்லேலூயா. நம்ம எவ்வளவு நம்ம ட்ரை பண்ணலாம், முடியாது பிரியமானவர்களே. பட் காட், ஆண்டவர் என்ன செய்யணும்? அவர் நம்மை பரிசுத்தமாக்கணும், அவர் மூலியமாய். ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க பரிசுத்தமாகுவதற்கு நான் என்னை பரிசுத்தமாக்கி கொண்டேன். ஆண்டவர் ரத்தத்தை சிந்திருக்கிறார். அந்த ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும். பிரியமானவர்களே, என்னைக்கு நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ப்ரிப்பேர்டாக ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம வாஞ்சிக்கிறோம்ல, சே இது ரொம்ப தப்பு, இப்படி நான் இருக்கக்கூடாது, ஆண்டவர் என்னை ஆண்டவர் நான் ஆராதனை செய்கிற ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர், அப்போ நான் கரையோடு வாழாதபடிக்கு நான் என் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் பலத்தினாலும் முடியல, ஆண்டவரே என்னுடைய திறமையினாலும் முடியல, என்னுடைய சொந்த என்னுடைய வில் பவர்னால முடியல, நான் எவ்வளையோ ட்ரை பண்ணிட்டேன் ஆண்டவரே, ஆனால் இப்பொழுதோ நான் ஒரு பலவீனமான பாத்திரன். நம்முடைய பலவீனத்தை யார் அறிந்திருக்கிறார்? Turn to book of chapter 8, Romans chapter 8.
ரோமன்ஸ் சாப்டர் 8ல நம்ம வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. verse 26 வாசிங்களேன். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நமக்கு என்ன பலவீனம் இருக்கிறது? கசப்பு இருக்கலாம். ஒருவேளை பிரியமானவர்களே, நம்மளுக்கு சில காரியங்கள், ஒரு பாவ குணங்கள் நம்மளுடைய சமூகத்தில் இருந்த பொழுது ஆண்டுடைய சமூகத்தில் இந்த பலவீனங்களை நமக்கு உதவி செய்வதற்கு ஐயோ அவனால முடியாது, இவனால முடியாது. ஏன்னா இன்னும் இவன் நல்ல ஆராதித்து கொண்டிருந்த மகள் நல்ல ஆண்டவரை பின்பற்றிருக்கின்ற மகள் திடீர்னு ஆண்டவருடைய சமூகத்தில் பின்பற்றாதபடிக்கு தூர போய் உலகத்தில் மாட்டிக்கொண்டு பலவீனத்தோடு கூட நம்ம என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு நாளும் அது சுமந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இதிலிருந்து விடுபட முடியல. ஆனால் ஆவியானவர்கிட்ட நான் வரேன், நான் இதை அறிக்கை செய்கிறேன், God help me அப்படின்னு சொல்லும் பொழுது God will help us. ஏன் அந்த பலவீனத்தை நம்மளால விட முடியாது? ஏன் தெரியுங்களா? சங்கீதக்காரர் சொல்றாரு, நான் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாக என்னை பாவத்திலே, நான் பிறக்கும் பொழுதே என் தாய் பாவத்திலே என்னை கற்பம் தரித்தாள் என்று சொல்கிறார். ஏன்னா மனுஷனுக்கு இயற்கையாகவே அந்த பாவ குணம் இருக்கிறது. So you have to sanctify every day. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம சுத்திகரிக்க, பரிசுத்தமாக்கப்படுவதற்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் நம்ம வந்து ஆக வேண்டும். அதை ஆண்டவர் விரும்புகிறார். கெட்ட குமாரன் ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த இளைய குமாரன் ஆண்டவர் தன்னுடைய தகப்பனை விட்டு பிரிந்து போகும் பொழுது, ஆனால் அவன் நினைச்சு பார்த்தான், நான் ஆண்டவர்கிட்ட போனாதான், என் அப்பாட்ட போனாதான் அது சரிப்படுத்த முடியும். ஒருவேளை அவர் ஏற்றுக்கொள்வாரா என்று அவன் அந்த ஆயத்தத்தோடு அந்த புத்தியோடு வரும் பொழுது அவன் என்ன நடந்தது? அப்பா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. எப்ப அவன் வந்து அறிக்கை செய்வான்? எப்ப தன்னுடைய உள்ளத்துல அவன் ஏற்றுக்கொண்டு நான் பரிசுத்தமாகணும்னு அவன் எப்ப விரணும்? அல்லேலூயா. நான் சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்த காத்து கொண்டே இருக்கிறார். Hallelujah. The father ran to the son. அவன் அணைத்து கொண்டு சொன்னான், நீ வந்ததே எனக்கு பெரிய காவியா. நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வைத்த பாரு, எங்க அப்பா என்னை சரிப்படுத்துவார், எங்க அப்பா என்னை ஏற்றுக்கொள்ளுவார் என்று ஒரு ஸ்டெப் பண்ணி அந்த பாவத்தை விட்டு, அந்த உலகத்தை விட்டு வரும் பொழுது ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துவார். He will sanctify you. ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துவார். யார் யாருக்கு பரிசுத்தம் ரொம்ப தேவை? இன்றைய நாளுக்கு பணம் ரொம்ப தேவை. இன்றைய நாளைக்கு பிரியமானவர்களே நமக்கு வசதி ரொம்ப தேவை. இந்த நாளைக்கு சுகம் தேவையா இருக்கலாம். ஆமென். அதை விட ஆண்டவரே உங்க பரிசுத்தமாக்குதல் எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒருவேளை பிரியமானவர்களை வாசிக்க கேட்போம். 1 தெசலோனியர் 4வது அதிகாரம், 1 Thessalonians chapter 4 verse 3 to 8. ஆண்டவர் எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார் பிரியமானவர்களே? வாசிங்க. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய். What is God's will? ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய சித்தம் அப்படின்னு சொல்லுகிறோம். ஆனா ஆண்டவர் எதை சித்தமா இருக்கிறாரு? தம்முடைய பிள்ளைகள் பரிசுத்தமா இருக்கிறது ஆண்டவருடைய சித்தம். வாசிங்க. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி. பாண்டம் இந்த டெம்பிள், இது வந்து இந்த ஃப்ளஷ், நம்முடைய சரீரம், இந்த பிசிக்கல் பாடி வந்து என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு பரிசுத்தமாய் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து, அதை எப்படி நான் பரிசுத்தமாக்கணும்னு நம்ம இதை கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தில் சில வரிமுறைகள் இருக்கிறது. எப்படி நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுவீர்கள்? ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை தாழ்த்தும் பொழுது,
ஆண்டோடைய சமூகத்திற்கு நான் வரும் பொழுது, ஆண்டோடைய சமூகத்தில் வேதத்தின் வார்த்தைகளை, இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது வசனம் என்னை பரிசுத்தமாக்கும். நான் உண்மையாய் தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பி என் பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது அவருடைய ரத்தம் என்னை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்பேன். 7வது வசனத்தை வாசிங்க. First Thessalonians chapter 4. தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே ஆண்டவர் என்ன செய்தார்? நம்ம அழைத்திருக்கிறார். அடுத்த வசனம் வாசிங்க. ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். அப்ப ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் என்ன? பரிசுத்தமாக ஜீவிக்க. எப்படி ஆண்டவரை நான் பரிசுத்தமாக வாழணும்? ஆண்டவரை தேடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனத்தை வாசிங்க, ஜெபம் செய்யுங்க. ஆண்டவருக்கு நீங்கள் இன்னொரு ஸ்டெப் எடுத்துக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த உலகத்தில் எனக்கு உலகத்திற்கும் சம்பந்தம் இல்லை, ஒரு பிரித்தெடுக்கப்பட்டவனாய், மற்றவர்கள் கட்ட பேச்சு பேசுகிறாங்க, அதுவும் நானும் கட்ட பேச்சு பேசலாம், அது இல்லை, அதுலேருந்து நான் பிரித்தெடுக்கப்படும். மற்றவங்க எல்லா கண்ட இடத்துல உட்கார்றாங்க, பாரில் உட்கார்றாங்க, ஏதோ ஒரு இதில் என்ன அங்கே இருக்கிறாங்க இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, ஆண்டவர் நான் போகிற இடம் ஆண்டவருடைய சமூகம். நான் பிரித்தெடுக்கப்படணும் ஆண்டவரே. இந்த உலகத்திலிருந்து ஆண்டவரே என்னை பிரித்தெடுக்க ஆண்டவரே. இன்னைக்கு இந்த மானவேலியில் ஆலயத்தில் உங்களுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து என்னை பரிசுத்தமாக்க ஆண்டவரே என்னை வழி நடத்துங்கிற சொல்லி கண்களை மூடி நாம் எழுந்திருப்போம். பிரியமானவர்களே, அசுத்தமான இந்த உலகத்தில் தூய்மையாக வாழ்வதற்கு இயேசுவுக்காக ஒரு வாழ்க்கை நான் வாழணும் என்று ஆண்டவரே எனக்கு இந்த பரிசுத்தம் வேணும். வாஞ்சிக்கிற நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே நான் வாஞ்சிக்கிறேன், எத்தனையோ காரியம் நான் வாஞ்சிக்கிறேன், ஆனால் ஏஸில் நான் ஆண்டவருக்குள்ளே பரிசுத்தமாக இருக்கேன். ஆண்டவரே எனக்கு டீச் பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு அந்த ஸ்ட்ரென்த்தை தாங்க ஆண்டவரே. அந்த பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் பலவீனத்தில் ஆண்டவர் அறிந்து என்ன செய்கிறார்? வாக்கு கடங்காத பெருமிச்சுகளோடு when you submit yourself to God, God will pray for you. Holy Spirit will pray for you. Hallelujah. பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவரை தரிசிக்கும் பொழுது கேருபீன்களும் சேராபின் மத்தியில் உயரமான சிங்காசனத்தில் ஆண்டவர் உட்கார்ந்திருந்தார். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி, நான் அதமானேன் ஆண்டவரே, அசுத்த உதடு உள்ள ஜனங்கள் மத்தியிலே வாசமாக இருக்கிற ஆண்டவரே என்று சொல்லி அந்த அக்கினியின் கரிநெருப்பெடுத்து வந்த ஆண்டவர் ஏசாயா நாவை தொட்ட பிரகாரம் அவன் பரிசுத்தமாகினான். அதே போல எனக்கு ஒரு அனுபவத்தை தாங்க ஆண்டவரே. பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஆண்டவரே எனக்கு ஒரு தொடுதல் வேணும், எனக்கு ஒரு என்கவுண்டர் வேணும் ஆண்டவரே. நான் ஜெபிக்கும் பொழுது என்னோடு கூட இடைப்படுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? நம்ம அப்படியாக ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த பாடலை பாடி